நான் இப்போ பேச போகிறேன்னா இப்போ உண்மையாக சொல்ல போனால் இப்போ என்ன இப்போ ரீச்சா பாஸ்கரனை பற்றி தான் இதுன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் பாருங்க, நான் சொல்கிறத உண்மையை நினைக்காமல் அதை அவரை பற்றி நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக், நியூஸ் எல்லாம் தேடுங்க. ஆனால் அவங்களாம் மீடியான்றதை மறக்காதீங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நீங்கள் இவனை பாருங்கோ, திலிவண்ண உண்ணாவிரதம் இருந்தது யாருக்கு? இந்தியன் ஆர்மி, இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக 5 அம்ச கோரிக்கையை வச்சு உண்ணாவிரதம் இருந்தவர், சாப்பிடாமல் இருந்தவர். உங்களுக்கே தெரியும். அந்த காலத்துக்கு, அதாவது திலிவண்ண உண்ணாவிரதம் இருந்த காலத்துக்கு இவன் இங்கே சாப்பாடு திருவிழா, அந்த உணவு திருவிழா ரீச்சாவில் என்று நடத்துகிறான். பாருங்க எப்படி வித்தியாசம். அவர் சாப்பிடாமல் இருந்தவர், அதை மழுங்கடிக்கிறக்காண்டி இவர் உணவு திருவிழா நடத்துகிறாராம் ரீச்சாவில். 2வது, நிச்சயமா நீங்க அங்க போய் பாருங்க. வர 5, 6, 7 ரீச்சா ஃபார்ம்ல உணவு திருவிழான்னு சொல்லி ஒரு பெரிய விழா நடக்க போகுது. புலம்பெயர் தேசத்துல இருந்து அங்க போய் நிற்கிறார்கள், அந்த விழாவை போய் பாருங்க. மற்றும்படி அந்த மண்ணில் உள்ள எமது உறவுகள், அது இலங்கையிலிருந்து வருகின்ற எந்த இனமாக இருக்கட்டும், அது சிங்கள மக்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய மக்களாக இருக்கட்டும், அனைவரும் போய் அந்த இடத்திற்காக பாருங்க. பார்த்தீங்கன்னா 10ஆம் மாதம், இந்த அக்டோபர் மாதம் இந்தியன் ஆர்மி சண்டை தொடங்கின 87ஆம் ஆண்டு சண்டை தொடங்கின காலம். பார்த்தீங்கன்னா யாழ் ஹாஸ்பிட்டலில் பெரிய ஒரு படுகொலை செய்த டேங்களால் ஏற்றி சுட்டு, அதே மாதிரி கொக்குவில் பிரம்படியில் பெரிய படுகொலை செய்த மாதங்களில் இவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலேருந்து பொலிசுக்காரன் சும்மா ஆள் இல்லை. அங்கே இந்த ஐஜி சமீந்திர என்ன பேர் கைலேந்திரி பாவோ ஏதோ ஒன்று, அது ஒன்று தெலுங்கான் இங்கே இருக்கிறான்னு சொல்கிறான், அங்கே கன்னியாகுமரி. ஆனால் அவன் தமிழன் இல்லை, ஆனால் தமிழ் கதைக்கிறான். அப்போ இப்படியா கொத்த ஆக்களை கொண்டு வந்து இங்கே ரீச்சாவில் விருந்து அளிக்கிறது, எங்கட அவற்றை ஊடகமே அவரை போட்டி காண்றது, இப்படி கணக்க விளையாட்டுகள் அவன் செய்கிறான். இப்போ நீங்கள் எல்லாரும் இப்போ உண்மையாக நான் சொல்ல போனேன் என்னன்றதுன்னா, நீங்கள் இப்போ நான் சிவனை என்று சாப்பிட்டு பாடுத்திருந்த என்ன இவனை இப்போ பற்றி பேச வைக்கிறீங்களா? அதான் எனக்கு கவலை. என்னென்னா இப்போ என்ன விட எத்தனையோ திறமையான ஆக்கள் இங்கே இருக்கிறீங்க, அவனை பற்றி ஆராயுங்கோ. இப்போ என்னென்னா அந்த இளைய சமுதாயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாவும் ஐஸும் கஞ்சாவும் அதுவும் இதுவும் போதை வஸ்துகளை பாவிச்சு வீணாக போகுதுகள். அதுகளுக்கு என்றாலும் இந்த விஷயத்தை தெரியணும், விளங்கிட்டு எப்படி நாங்கள் இருந்தாங்களே நாங்கள் இப்படி இருக்கிறோம், இதுகளை பார்த்துச்சு நேரம் அந்த 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 போதை வஸ்துகளை பாவிக்காமல் இருக்குங்கள் அந்த பொடிகள். நீங்கள் ஒன்றை என்ன பண்ணி யோசிச்சு கொள்ளுங்கோ. நான் ஃபுட்பாலை பற்றி புற கதைக்கிறேன், இது அடுத்த வீடியோவில் போடுறேன். சரி, அவ்வளோதான் மக்களே. இந்த 10ஆம் மாதம் இவர் கொண்ட முன்னாள் தமிழ்நாடு போலீஸ் உயர் அதிகாரி சைலேந்திரிய பாபு, அவரை பற்றி நான் தெலுங்குன்னு சொன்னால் சரி, அவர் கேரளாக்காரனும் இருக்கலாம், அவருக்கு நான் சேகரடிக்கணுமென்று அவரை கலங்கப்படுத்த இல்லை. ஆனால் இவைக்கு இங்கே இலங்கையில் உள்ள ஆக்களுக்கும் தேவையில்லாத வேலை என்ன, இந்தியா இராணுவத்தினால மிக தொகையான ஜனங்கள் படுகொலை செய்யப்பட்ட மாதம் உண்டு. மற்றது இவர் உயர் அதிகாரியாக அங்கே தமிழ்நாடு போலீஸில் இருக்க, இவரோட ஐபியும் கூட வடையாக கேட்டுக்கொள்ளுங்க. இவர் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு சிறைகளில் இத்தனை இலங்கை ஆக்கள் இருந்தேன்னு சொல்லி அன்றைக்கு இவர்கிட்ட பேட்டியில் சொல்கிறார், தன்னை ஸ்ரீலங்கன் தமிழ் மாய் கதைக்கிறார்னு சொல்லி ஆக்கள் கேட்குறதான். அவர் என்ன நீங்கள் ஸ்ரீலங்கன் தமிழ் என்ன கன்னியாகுமரின்னு சொல்கிறார். அது இல்லை பிரச்சனை, அதுவும் ஐபிசி தான் எடுக்குது அந்த பேட்டியை. ஒரு விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்கோ, தமிழ்நாட்டு சிறைகளில் இப்பாவும் ஆக்கள் இருக்கணும் உள்ள, அந்த இந்தியன் சிறையன்றே சொல்லலாம். உள்ளே இருந்து வெளியில் வந்த ஆக்களை கேட்டு பாருங்கோ, தமிழ்நாட்டில் இவ்வளோ சித்திரவதைகள் நடந்ததுன்னு சொல்லி. அப்போ அப்படியா கொத்த ஆளை இங்கே உணர்ந்து அவருக்கு ஒரு பாட்டி கொடுத்து தேவையாகும் இவருக்கு. இதுதான் இவங்கள்ட வேலைகள். பார்த்தீங்களா எப்படி இந்த கூட்டு களவாணி வேலை செய்கிறாங்கண்டு. அடுத்தது இந்த தாடிக்காரர் லண்டனில் இருக்கிறவர், அவர் பாருங்கோ, திலிவண்ண இருந்த அந்த செப்டம்பர் மாதம், அந்த மாதத்துக்கு அவங்க உணவு திருவிழா வைக்கிறாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் பின்னுக்கு வைக்கல முன்னுக்கு வச்சேன்னு சொல்லி அந்த டேட்டை செப்டம்பர் மாதமே நீங்கள் தொட்டுக்கக்கூடாது. ஏன்னா அப்பயே அந்த கொதினியில் வந்துட்டு திருவண்ண உண்ணாவிரதுக்க போகிறாராம். அண்ட் அவர் தான் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்தவர் அந்த நேரம் யாழ் மாவட்டத்துக்கு. குமரப்பா யாழ் மாவட்ட தளபதியாக இருந்தவர் இவர் அந்த டைம்லையா, அந்த அந்த இந்திய இலங்கை ஒப்பந்த டைமில். அப்போ இவர் இந்த லண்டன் தாடிக்காரர் அவர் என்ன செய்கிறாண்டு, அவர் அந்த ஃபோட்டோ போட்டுக்கோ பாருங்கோ.
அவர் என்ன சொன்னால் அவர் ப்ரொமோட் பண்ணுறாராம் ரீச்சாக்கு இந்த உணவு திருவிழாவுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்த ஆக்கள் பங்கு பெற்றுங்கோ அவர் இப்படியா கொத்த இடத்த காண இல்லையா அவர்கிட்ட சொல்லாடல் அவர்கிட்ட மொழியில் சொல்லணும் அவர்கிட்ட சொல்லாடல் எல்லாத்தையும் பார்த்துங்கொண்டு ஏதோ சொர்க்கத்தில் அப்படி இப்படின்னு அவர் கதைக்கிறார் அது மற்றது இன்னும் ஒன்று நான் இதை இப்போ நான் ஒரு இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறேன் அதால் இந்த பதிவை சீக்கிரமாக முடிக்கிறேன் இன்னும் ஒன்று பாருங்கோ இந்த 11ஆம் மாதம் மாவீரர் தினம் உடனே ரீச்சா பாஸ்கரன்ற இதுகளில் பார்த்தீங்கன்னா உடனே காத்திய பூவை போட்டு அங்கே ரீச்சாவில் கிடக்காம் அதுக்கு காந்த மலர் அதான் தமிழ் பேருண்டு வைங்கோன் விஷயத்துக்கு ஒழுங்காக சொல்லணும் சனத்தை நீ இந்த பட்டும் படாமல் சொல்லக்கூடாது ஒன்றில் இயக்கமாயிரு இல்லாட்டி இயக்கம் இல்லை அது இது ரெண்டு சொல்லும் இப்போ இந்த காந்த மலர் அங்கே வச்சுக்கிறாராம் வல்வெடி துறை ஊர் வச்சுக்கிறாராம் ஐயோ உன்ட்ட புறாடு வேலையில் நீங்கள் போய் பாருங்கள் என்ன நம்பாதீங்க நீங்கள் உள்ளுக்கு போய் பாருங்கள் என்ன செய்கிறாங்க புறாடு வேலை நான் முதலே சொன்னான் அவன்கிட்ட ஒவ்வொன்றும் அவர் இந்த மறைமுகமாக நாட்டுக்கு அவன் தியாகி அவனை உயிரை கொடுத்துட்ருக்குறாங்க இவியல் அதை வச்சு பிழைப்பு நடத்தினான் இந்த தாடிக்காரன்ட்ட திருப்பியும் சொல்கிறேன் அவர்கிட்ட பதிவை பாருங்க எல்லோரும் போய் அந்த ரீச்சா உணவு திருவிழாவை கலந்து கொள்ளட்டான் அதான் திடீவன் உண்ணாவிருந்த மாதம் சரியா இதான் என்னுடைய பதிவு நான் உங்களுக்கு ஒன்றை நினச்சி கொள்ளுங்க மக்களை நான் எல்லாத்துக்கும் விட்டுறனுடைய பதில் போடலான்ட்டு நானும் ஒரு பிஸ்னஸ்காரன் சரியா எனக்கும் பிஸி நான் அப்புறம் உங்களுக்கு ஆறுதலாக எல்லாத்தையும் சொல்லி போடுறேன் சரி நன்றி